Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 47 part 1. ஓபன் பண்ணா நம்ம மிலிட்டரி போலீஸ் ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா ஏதோ ஒண்ணுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் லெவி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் மிச்சம் மீதி இருக்கான அண்டர் கிரவுண்ட்ல வந்து தேடிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ஒருத்தன் அண்ணே அண்ணேன்னு கத்திட்டே வந்து நிப்பானா. என்னடா என்ன ஆச்சுன்னு கேட்டா, கென்னி அக்கர்மேன் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு அவனதான் அடிச்சு புரண்ட அவனை போய் பார்த்திருப்பாங்க. அத லாஸ்ட் எபிசோடு எண்ட்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்போ கென்னி பாத்தீங்கன்னா அவனோட பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா ஒரு நாள் தொக்கா டைட்டன்ட்ட மாத்திக்கிட்டான். இது வரைக்கும் உலகத்துல இவனை விட ஸ்ட்ராங்கா யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம டைட்டன்ஸையுமே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறான். அப்பதான் புரியுது நிஜமாவே இருக்குது, நம்ம தான் இல்லன்னு நினைச்சு நம்பி சுத்திட்டு இருந்தோம், இப்ப மாட்டிட்டமேன்னு சொல்லி முழிப்பான். அப்ப அந்த டைட்டன்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியில வருவான். இவன் தான் இப்ப அவனை புடிச்சு வச்சிருக்கான்னு வைங்களேன். அந்த டைம் ராட் ரைஸ காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா யூரி அவனை போட்டு தள்ளும்பான். ராட் ரைஸோட தம்பி யூரி அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. யார் யாரை பத்தி எல்லாம் நம்ம கிட்ட சொன்னாங்களோ அவங்களுமே நம்ம கவுன்சில்ல ஒரு பார்ட் தான். ஃபர்ஸ்ட் இவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்குவான், அதுக்கப்புறம் பாத்துக்குவான்பா. ஆனா அந்த ராட் ரைஸ் இருக்கானே, கன் அவனுக்கு நேரா எய்ம் வச்சுக்கிட்டு சரி உன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவனை பேச வை, அதுக்கப்புறம் அவனை போட்டு தள்ளலாமா. பட் அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே. அக்கர்மேன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க கிட்ட நம்ம பவர் ஒர்க்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்மால என்ன பண்ணுவான், கையில வச்சிருந்த கத்தியை தூக்கிட்டு யூரி மேல வீசுவான். அந்த ஆள் பாத்தீங்கன்னா கைய வச்சே அதை பிளாக் பண்ணிடுவான். கையில ஃபுல்லா இறங்கிருச்சு, ஆனா கொஞ்சம் கூட கத்தல. ராட் ரைஸ் பார்த்துட்டு கடுப்பாயி, இப்ப நீ அவனை கொல்றியா இல்ல நான் கொல்லட்டுமா அப்படின்னு கென்னிக்கு தூக்கி வாரி போடும். ஐயோ அவசரப்பட்டு கத்தியை தூக்கி வீசிட்டமே, என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம வீசிட்டேன். நீங்க தான் உண்மையான கிங்னா என்னைய ரிலீஸ் பண்ணுங்க, நான் இங்க இருந்து இப்படியே ஓடிடுறேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு அடுத்தே விட்டான் ஐயா அப்படிங்கிற அளவுக்கு கெஞ்சின்னு கெஞ்சுவான். அந்த டைம் அவன் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது ஒரே ஒரு விஷயம் தான், கண்டிப்பா நம்மளுக்கு இன்னைக்கு சங்குன்னு. ஏன்னா இது வரைக்கும் பையன் மனுஷங்களை கொண்டிருக்கான், இப்ப தானே ஃபர்ஸ்ட் டைம் டைட்டனை பாக்குறான், அதனால பயத்துல வளர்றான். அவனுக்கு என்னன்னா எப்படி இருந்தாலும் நம்மளைய போட்டு தள்ளிடுவாங்கன்னு உள்ளுக்குள்ள பயந்தான். கடைசியில பார்த்தா யூரி இறக்கி விட்டுருவான். ராட் ரைஸ் பார்த்துட்டு ஏன்டா ஏன் அவனை போட்டு தள்ளு, அவன் ஒரு அக்கர்மன், அவன் நம்ம ராஜ குடும்பத்துக்கே ஒரு எதிரி. ஏன்னா இவனோட மெமரிஸை நம்மளால ஆல்டர் பண்ணவும் முடியாது, எரேஸ் பண்ணவும் முடியாது, அதனால இவனை போட்டு தள்ளுறதுதான் நல்லது, இவனால பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு ராட் ரைஸ் சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் பின்னாடி இருந்து கன் எடுத்து நீட்டிடுவான். அந்த டைம் யூரி பாத்தீங்கன்னா அங்கேயே மண்டி போட்டு, எனக்கு தெரியும் அக்கர்மேன் ஃபேமிலி எல்லாத்தையுமே எவ்வளவு நாளா போட்டு தள்ளிட்டு இருக்காங்கன்னு, அது எல்லாத்துக்குமே நீ மன்னிச்சிரு அண்ட் நீ கொன்னுறாதன்னு சொல்லி அவன் கால போய் இவன் விழுவான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன அவன் நினைச்சிருந்தா நம்மள கொன்றுக்கலாம், கடைசியில நம்ம கால வந்து விழுறானேன்னு. என்னால இந்த வாழ்க்குள்ள ஒரு அமைதியான வாழ்க்கையை எல்லாத்துக்குமே கொடுக்க முடியலன்னு வேற சொல்லுவானா. கென்னிக்கு ஒரே குழப்பம், அவன் எவ்வளவு பெரிய ஆளு, சொல்ல போனா கிங்கு, என்ன மாதிரி ஒரு கேவலமானவன் காலில் வந்து விழுந்திருக்காரு அப்படின்ட்டு அவனுமே கண்ணை கீழே இறக்கிடுவான். அப்புறம் என்ன, கென்னி இருந்துட்டு நான் உங்க கூட ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொன்ன உடனே அவனும் ஏத்துக்கிட்டு இவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா தான் போயிருக்கும். திடீர்னு தான் ராயல் ஃபேமிலிஸ் எல்லாருமே மிஸ் ஆயிட்டாங்களே, அதுக்கப்புறம் தான் இவனை களத்திலேயே இறக்கிருப்பாங்க. நம்ம ஆளுக்கு எனிமீஸிங் எல்லாம் கம்மி தான், அதுக்காக அவனால எல்லாம் நடு ரோட்ல ஃப்ரீயா சுத்த முடியாது. ஒரு நாள் என்ன பண்ணிருப்பான்னா, அண்டர் கிரவுண்ட் சிட்டில இருக்க அவனோட சிஸ்டரை தேடி வந்திருப்பான். அவளுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான்னு சொல்லி அவ இருக்கிற ரூமுக்கு அனுப்பி விடுவாங்க. அந்த ரூமுக்கு போய் பார்த்தா ஒக்கா மக்கா கர்ண கொடூரமா படுத்து கிடப்பான். என்ன சாப்பிடாம வெயிட்ட ரொம்ப குறைச்சியா அப்படின்னு கேட்பான். ரெஸ்பான்ஸே இருக்காது. அப்ப பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட், அவங்க செத்து போயிட்டாங்கன்னு. அது யாரான்னு பார்த்தா அவளோட பையன். ஆமா யாருப்பா தம்பி நீ அப்படின்னு அவன் பேரை கேட்பான். அது வேற யாரும் இல்ல, நம்ம லெவி தான். ஜஸ்ட் லெவின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பான். அவனுக்கு தெரியும் இவளோட பையங்கிறதுனால அவனும் ஒரு அக்கிரமன் தான். ஆனா இவன் அங்க புதுசா வந்திருக்கான்ல, இவனை பத்தி அவனுக்கு தெரியாது, கென்னின்னு மட்டும் தான் சொல்லுவான், ஃபுல் பேரை சொல்லியிருக்க மாட்டான். அதுலயே தெரியுது அவன் சிஸ்டர் அக்கிரமன் ஃபேமிலின்னு சொல்லி வளர்க்கலன்னு. ரைட்டுன்னு கென்னி அவன் சிஸ்டர் பையனை கூட்டு போய் அவன் வளர்க்க ஆரம்பிச்சான், அவன் பையன் மாதிரி. பட் நம்ம பையலுக்கு அது தெரியாது கென்னி இவனோட ரிலேஷன் தான். இதுக்கு முன்னாடி கென்னிக்கு ஃபேமிலி எல்லாம் இருந்ததுல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. அதனால அவனுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதை சொல்லி கொடுத்து அவனை வளர்த்தி இருப்பான். கத்தியை எப்படி பிடிக்கணும், அதை வச்சு எப்படி அட்டாக் பண்ணணும், எப்படி ஸ்விங் பண்ணணும், அண்டர் கிரவுண்ட்ல எந்த ஸ்கில் இருந்தா சர்வை பண்ண முடியும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச எல்லாம் சொல்லி கொடுப்பான். ஆனா அதுக்காக இவன் அண்டர் கிரவுண்ட்லயே இருக்க முடியுமா? டெஃபினட்டா ஒரு நாள் மேல போகணும்னு ஆசைப்படுவான். அந்த டைமுங்கும் போது அதை நீ தான் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு தான் ட்ரைனிங்கும் கொடுத்துருப்பான். அப்போ ஒரு நாள் கிங் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கென்னி கூட இருந்த ஒருத்தங்கிட்ட, சாரிப்பா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர்த்த நான் கொன்னுட்டேன்பா. அவங்க எல்லாத்துக்குமே என்ன ஒண்ணு புரியலன்னா, எதுக்காக கென்னி கிங்க கிட்ட இவ்வளவு க்ளோஸா இருக்கான் அண்ட் எதை எதிர்பார்த்து இவன் இருக்கிறான், எதுக்காக இருக்கிறான் அப்படின்னு ஒண்ணுமே புரியல. பட் இவனுக்கும் கிங்குக்குள்ளேயே நடந்த ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்கு தானே தெரியும், அதை வெளியில சொல்லியிருக்க மாட்டான். அதே நேரம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம லெவி அண்டர் கிரவுண்ட்ல அவனை விட பெரிய ஆள் ஒருத்தனை போட்டு சும்மா கழுத்திலேயே நங்குன்னு மிதிச்சு தள்ளிட்டு இருப்பான். ஆக்சுவலா இப்ப இருக்கிறது அண்டர் கிரவுண்ட், நீ மேல போய் வாழணும்னா மத்தவங்க எல்லாத்த விட நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் உன்னால வாழ முடியும். சோ உனக்கு தேவை பவர். அவன்
அப்படி பொழந்து கட்டுறத பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு பையன் இதுக்கப்புறம் இந்த உலகத்துல அவனே காப்பாத்திக்குவான். அவன் சிஸ்டர் செத்து போன மாதிரி அவனும் சாக மாட்டான்னு. சரி இனிமேட்டு நம்மளோட உதவி அவனுக்கு தேவையில்லை. கென்னி அவனை விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டான். அப்போ நாள் யூரியும் கென்னியும் பாத்தீங்கன்னா தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. யூரி எனக்கு இதுக்கு மேல டைம் இல்ல, அதனால எனக்கு பதிலா இன்னொருத்தனை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சும்பா. என்னப்பா நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, ஒரு மான்ஸ்டர், உனக்கு எப்படி ஏஜ் ஆகிறது டிசீஸ் வருதுன்னு பஞ்சாயத்து வரும், எனக்கு புரியலம்பா. யூரி இருந்துகிட்டு இந்த பவர் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க கிட்டே இருக்காது. இப்ப இருக்க ராட் ஃபேமிலியோட சில்ட்ரன்ஸுக்கு அப்படியே பாஸ் ஆகும். என்னதான் நான் இதுக்கப்புறம் உயிரோட இல்லனாலும் அவங்க மெமரிஸ்ல என்னன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கென்னிக்கு ஒன்னும் புரியல. என்னப்பா சொல்ற, உன்னோட பவர்ஸ மத்தவங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு. இந்த உலகத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்குது. அது எல்லாத்தையுமே மறைச்சு வச்சிருக்கிறதுனால தான் இப்போதைக்கு மனிதர்களும் கொஞ்சம் சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்குது. இல்லன்னா கதை கந்தலா இருக்கும். இப்போ ஒன்னு எடுத்துக்க, வயலன்ஸ நம்புறவன் நீ கரெக்டா? அதுவுமே பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். நீயும் நானும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டோம். எது நம்ம ரெண்டு பேத்தையுமே ஃப்ரெண்ட் ஆக்குச்சு, வயலன்ஸான்னு கேட்டா கென்னி அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு அதை பத்தி எல்லாம் ஐடியா இல்லப்பா, ஆனா ஒண்ணு நீ நினைச்சிருந்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கைய வச்சு என்னைய ஈஸியா நசுக்கி போட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். சொல்ல போனா என் மண்டவோடு முதற்கொண்டு எல்லாமே நொறுங்கி இருக்கும் சுக்கல் சுக்கலாம். நீ அப்படித்தான் பண்ணுவேன்னு நான் நினைச்சேன், ஏன்னா அந்த டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே அப்படின்னு ஒண்ணு. ஆமா ஒரு மிராக்கல் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் தான் யூரிய கட்டி போட்டு ராட் ரைஸோட பொண்ணு ஃப்ரெடா அவரை கம்ப்ளீட்டா தின்னு அதுக்கப்புறம் அந்த பவர் அவளுக்கு போயிருக்கும். அவளோட கண்ணை பார்க்கும் போதே தெரியுது அவளுக்குள்ள யூரி இருக்காருன்னு. அப்புறம் என்ன யூரி மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையுமே அமைதியை பத்தியும் எப்படி பீஸ்ஃபுல்லா வாழணும்னு சொல்லுவாருல்ல, அந்த வேலையை இப்ப இவ பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் பார்த்தோன்னே கென்னிக்கு ஒரே குழப்பம். அப்படின்னா இந்த பவர் என்ன ப்ராடக்டா மாத்தி மாத்தி யூஸ் பண்றதுக்கு அவங்களால யூஸ் பண்ண முடியும்னா அப்ப என்னாலேயே அந்த பவரை யூஸ் பண்ண முடியுமா, அது அவளால எனக்கு பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அவனுக்குள்ளேயே கேள்வி மேல கேள்வி. கட் பண்ணா அடுத்த சீன்ல இன்டீரியர் மிலிட்டரி போலீஸ் எல்லாருமே இவரோட கண்ட்ரோலுக்கு வர மாதிரி காட்டுவாங்க. அந்த டைம் தான் கென்னி த ரீப்பர் அப்படின்னு இவரோட பேரு ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. சொல்ல போனா ஏகப்பட்ட மிலிட்டரி போலீஸா மனுஷன் கொன்னு குமிச்சிருக்கான். அது அவனுக்கு போரும் அடிச்சு போச்சான். இப்ப என்னன்னா இந்த டீமை இவன் தான் லீட் பண்ண போறான், அதுவும் ஒரு பர்சனல் சப்ரஷன் ஸ்குவாடா. இப்படி இவன் வளைச்சு வளைச்சு பேசினாலும் அந்த மிலிட்டரி போலீஸ் யாருமே ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. அது அவனுக்கே புரிஞ்சு போச்சு. ஏன்னா இவன் ஒரு சீரியல் கில்லர், இவனை போய் மிலிட்டரி ஸ்குவாடுக்கே ஒரு லீடரா போட்டா எப்படி அவங்களால ஏத்துக்க முடியும் கரெக்டான்னு கேட்டா அப்போ இல்லன்னு கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட். இப்படித்தான் கென்னி அவனோட டீமை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சான். சரி அந்த இல்லன்னு சொன்னது யாரு, அதுக்கப்புறம் கென்னி என்னென்னலாம் பண்ணான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.